ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம vlog. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. அந்த டிப்ரெஷனை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அதான் கடைக்கு போயிட்டு டிப்ரெஷனை கம்மி பண்ணுற மாதிரி ஏதாவது மருந்து இருந்தால் வாங்கிட்டு வரேன். மெடிக்கல் ஸ்டோரில் போயிட்டு டிப்ரெஷனை கம்மி பண்ணுற மாதிரி ஏதாவது மருந்து இருந்தால் தாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த அண்ணன் வந்து, தம்பி இதுக்கெல்லாமா மருந்து கேட்ப, எதிர்க்க பாரு ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடு, உன்னோட டிப்ரெஷன் எல்லாம் போயிடும்னு சொன்னார். அதே மாதிரி நானும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா பார்சலாக வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஹோட்டலில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு கேட்டேன். அண்ணன் வந்து புரோட்டா, கிளி புரோட்டான்னு சொன்னார். அது என்ன கிளி புரோட்டா, நம்மளுக்கு ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு பார்சலாக வாங்கிட்டு வந்துட்டேன். போன வாரம் தான் நியூஸில் பார்த்தேன், இந்த பச்சை கிளிகளோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு வருதுன்னு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கிளியை வச்சுலாம் புரோட்டா செய்கிறாங்க. அதையும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அப்படி என்ன கிளியாக தான் உள்ளே போட்டிருக்காங்கன்னு. அடப்பாவிகளா, கிளி புரோட்டான்னு சொல்லிட்டீங்க பாருங்கள். புரோட்டாக்கு மேலே சிக்கனை சும்மா கொதறி பிச்சு வச்சுருக்கானுங்க. அதானே பார்த்தேன், இந்த கிளியெல்லாம் வச்சு புரோட்டா செஞ்சால் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்களே, இவனுங்க எப்படி அந்த கிளியை வச்சு செஞ்சுருப்பானுங்கன்னு. சரியா, ஹோட்டலில் எதை வச்சு செஞ்சால் என்ன, நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் கம்மியாகணும். கம்மியாகிறதுக்கு நம்ம இப்போ எதை சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எதை ஆராய்ச்சி பண்ணலாங்க, இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு. சிக்கன் நல்லா கொதறி மேலே போட்டிருக்காங்க, கீழே ஒரு லேயரில் புரோட்டா இருக்குது, அதுக்கு கீழே ஒரு ஆம்லேட் இருக்குது, அந்த ஆம்லேட்டுக்கு கீழே ஒரு புரோட்டா இருக்குங்க, அந்த புரோட்டா கீழேயும் ஒரு சிக்கன் இதே மாதிரி தான் கொதறி போட்டிருக்கானுங்க. சரி பரவாயில்ல. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். 150 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். சால்னா இது ஒரு டைப்பு கொடுத்துருக்காங்க. சால்னா மாதிரியே தெரில, ஏதோ சாப்பிட்டுட்டு கை கழுவுன தண்ணி மாதிரி இருக்குது. என்ன ஹோட்டலில் ரொம்ப பேர் திடீர்னு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு குடத்தை தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றி கலக்க தான் செய்வாங்க. அதனால தான் லைட்டாக தண்ணி கொஞ்சம் கூடியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரி நம்ம இப்போது சாப்பிட்லாமா. புரோட்டாவோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. 150 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்தான சாப்பாடுங்க. நம்ம வயிறும் ஃபுல்லாகிடுது. ஏன்னா மேலே புரோட்டா, கீழே ஆம்லேட்டு, சிக்கன் எல்லாமே கலந்து வச்ச மாதிரி இருக்குது. அதனால நம்ம ஒன்று வாங்கி சாப்பிட்டாலே போதும், நம்ம வயிறு ஃபுல்லாகிடுது, அந்த மாதிரி இருக்குது. சால்னா ஊற்றாமல் சாப்பிட்டா கழுத்து பக்கத்தில் அந்த புரோட்டா நின்று நம்மளுக்கு ஸ்டக் ஆகிருங்க. அதனால் நாளைக்கு நம்மளுக்கு சங்கு ஊதிடுவாங்க. அந்த மாதிரி சில விபரீத காரியத்தை தவிர்க்க தான் நான் இப்போ சால்னா ஊற்றி கொஞ்சம் புரோட்டாவை ஊற விட போகிறேன். புரோட்டா சால்னாவில் ஊறுறது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆம்லேட்டை வச்சு சாப்பிடலாம். ஏன்னா வயிறு ரொம்ப பசிக்குது. அதை வரைக்கும் டிப்ரெஷன் டு த பீக்கில் இருக்குது. என்ன டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு வந்து லோக்கல் ஹாலிடே, ஆனால் எங்களுக்கு வந்து லீவு தரல. லோக்கல் ஹாலிடேனாலே லீவு தரதானே செய்யணும். லீவ் கொடுத்தாங்க, சீனியருக்கு மட்டும் கொடுத்தாங்க, ஆனால் நீங்கள் ஜூனியர்னு எங்களுக்கு தரல. அது என்ன ரூல்ஸ்னு எனக்கு ஒன்றும் புரியலை. லோக்கல் ஹாலிடேனாலே எல்லாருக்குமே அது ஹாலிடே தான். ஆனால் இவனுங்க என்னென்னா சீனியருக்கு ஒரு ரூல்ஸு, ஜூனியர்ஸுக்கு ஒரு ரூல்ஸுன்னு சொல்லி எல்லா சீனியருக்கும் லீவ் விட்டாங்க, ஜூனியருக்கு ஃபுல்லாக ஆஃபீஸ் வச்சுட்டாங்க. இப்படி ஒரு கேட்ட ஆஃபீஸில் இருந்தால் நம்மளுக்கு டிப்ரெஷன் தான் வரும். அதனால தான் அந்த டிப்ரெஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான் சரி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸில் வந்து அடிக்கடி வேக்கண்ட்லாம் போடுவாங்க. அப்போ நான் நினச்சேன் கொஞ்சம் பெரிய கம்பெனி தான் போல், அடிக்கடி ஆட்கள்லாம் தேவைப்படுதுன்னு. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லோரும் இங்கே வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் இங்கே வராங்க. அதுக்கப்புறம் போதண்டா சாமின்னு டாட்டா கட்டிட்டு போயிருக்காங்க. எல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. சரி நம்மளும் போயிடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பைலட் ஆகிடலாம். ஏன்னா இவனுங்க மத்தியில் வேலை பார்க்கறதுக்கு பேசாமல் ஒரு ஏரோப்ளேனை எடுத்து வேறு கிரகத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி தான் இவனுங்க டார்ச்சர் பண்ணுறானுங்க. கேட்கறதுக்கு கால் இல்லைன்னு ரொம்ப பண்ணுறானுங்க. ஆனால் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்குது. நான் டேரெக்டாக கேட்டுருவேன். சரி நம்ம வாய் ஒரு 7.5 வாய், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலான்னு கொஞ்சம் பொறுமையாக போகிறேன். ஆனால் போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டு தாங்க போவேன். அப்படி கேட்கும்போது அவனுங்களும் இதே மாதிரி இந்த கோழி எப்படி நம்ம பிரிஞ்சு கிடக்குது சும்மா செதஞ்சு, அதேமாரி அவனுங்களும் செதைச்சிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு கோவங்கள் உள்ளே இருக்கிறது. சரி இந்த மாதம் வந்து டிசம்பர் மாதம் நம்ம வந்து அதிகமாக கோவப்படக்கூடாதுன்னு அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறோம். சரி இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நான் சாப்பிட்டதே தெரிலங்க. ஒரு கிளி புரோட்டாவை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். ஆனாலும் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி தோணலை. ஏன்னா அந்தளவு நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்குது. டிப்ரெஷன் நம்மளுக்கு கொஞ்சம் பாதி தான் கம்மியாக இருக்குது. மீதி கொஞ்சம் பாதியை கம்மி பண்ணுறதுக்கு தான் இப்போ எக்ஸ்ட்ரா 2 புரோட்டா வச்சாச்சு.
அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சால்னா இருந்துச்சுங்க. அந்த சால்னாவையும் ஊற்றியாச்சு. கொஞ்சம் அந்த சால்னா கொஞ்சம் இஞ்சி ஃப்ளேவர், கொஞ்சம் இஞ்சி சிக்கன் ஃப்ளேவரில் இருக்குது. சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி டேஸ்ட்டு வர மாட்டேங்குது. ஆனால் ரோட்டு கடையில் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. சரி, நம்ம பேசிட்டு அப்படியே நம்ம ஆஃபீஸ் கதைக்கு வருவோம். காலையில் ஆஃபீஸ்க்கு 5 நிமிஷம் லேட்டாக போனால் ஹாஃப் டே சேலரி கட்டாமா. அதே சாயங்காலம் அவன் ½ அன் ஹவர் லேட்டாக தான் விடுறான். ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது. அப்போ அவங்க ஹாஃப் டே சேலரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக போடுவாங்களா? இதெல்லாம் கேட்டால் அவன் நிலமை என்ன ஆகிறது? வேலையை விட்டு போடான்னு நம்மளும் சொல்லுவான். நம்ம திரும்பி நம்ம கேட்குறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. சரி, நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. சரி, அவன் பாவம்னு நினச்சிட்டு தான் அங்கே இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. புரோட்டாவை பார்த்தீங்களா? இந்த சால்னா இல்லாமல் புரோட்டாவை திங்கவே முடியாது. ஏன்னே தெரில. ஏன்னா சால்னா இல்லாமல் தின்னா தொண்டையில் போய் ஸ்டக் ஆகிடுது. டெய்லி இந்த மாதிரி புரோட்டாவே சாப்பிட்டா 5 நாள் நம்ம பாத்ரூம் பக்கம் போக வேண்டிய தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு வினோதமான சக்தியெல்லாம் இந்த புரோட்டாவில் இருக்குது. அவங்க டிப்ரெஷனாக இருக்குன்னு வைங்களேன், இப்படி வாங்கி சாப்பிட்றணும். ஏன்னா டிப்ரெஷனில் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் டிப்ரெஷன் இருந்தால் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ஜப்பான்காரன் ஹீரோஷிமாவில் குண்டு போட்ட மாதிரி நம்மளும் பார்த்தீங்களா, நல்ல குண்டு போட்ட மாதிரி பெரிய குழியை தோண்டி அதில் நம்ம வேஸ்ட்டெல்லாம் தட்டியாச்சுங்க. இருங்க, நான் இதை போயிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் டிப்ரெஷன் இருந்தால் நல்லா சாப்பிட்டு டிப்ரெஷன் கம்மி பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.